நேற்று நைட்டு சுட்ட இட்லி மீதி ஆயிடுச்சே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்த ஒரு ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா, இட்லியில் மஞ்சூரியன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. சரி யோசிச்சுட்டே இருந்தால் பத்தாது, வாங்க ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்த இட்லியில் கொஞ்சமாக உப்பு, தனியாத்தூள், அது கூட வந்துட்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. நல்லா மேரினேட் பண்ண வச்ச இட்லியை ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம மேரினேட் பண்ண இட்லி எல்லாத்தையும் போட்டு ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு மேலே கொஞ்சம் க்ரன்ச்சினஸோடு இருக்கிற அளவுக்கு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே ஆயிலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கலாம். பட் நான் பெருசாகவே கட் பண்ணிட்டேன். இதை நான் நல்லா வணக்கிடுவேன். ஸோ வெங்காயம் சேர்த்து நல்லா வந்துட்டு உப்பு போட்டு வணக்கிடுங்க. வணங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளியை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி எடுத்துக்கிடலாம். வணக்கி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவரை கட்டி இல்லாமல் வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறமா இந்த கார்ன்ஃப்ளவரை தூக்கி இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அது வந்துட்டு ஒரு கெட்டி பதம் வரும். அந்த மாதிரி கெட்டி பதம் வரும்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி இருக்கு இல்லையா, அந்த இட்லியை எடுத்து இது கூட வந்துட்டு சேர்த்து நல்லா கிண்டிடலாம். கிண்டினதுக்கு அப்புறமா கமன்னு இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிரும். ஆக்சுவலாக கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு செஞ்சு பாருங்கள். இது இட்லி தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு ஒரு நாள் வேணும் போல இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா பயங்கரமாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு பயங்கரமாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் டிஷ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்துட்டு பார்க்குற வரைக்கும் பாய்.